Happy Children's Day. Happy Children's Day. முதலாவது நம்ம அநேக காரியம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் நிறையா தெருக்களில் வாழ்கிற குழந்தைகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் முதல் 8 லட்சம் வரைக்கும் தெருக்களில் வாழ்கிற குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனிசெஃப்ல உள்ள ஒரு அறிக்கை சொல்லுது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 72% குழந்தைகள் 6 வயதிலிருந்து 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள். அதே இது 13% குழந்தைகள் 6 வயதிற்கும் குறையாக அதற்கும் உட்பட்ட குழந்தைகள். அப்போ இப்படி அநேக குழந்தைகள் தெருக்கல்ல வாழ்றது அவங்க நிறைய இன்கன்வீனியன்ஸ் சந்திக்கிறாங்க. நிறைய நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தெருக்கல்ல வாழ்கிற குழந்தைங்க தெருக்கல்ல தூங்கி எழுந்து இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் பரவுது. அதே மாதிரி நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு நடக்குது. அப்போ இந்த மாதிரியான காரியங்கள் எவ்வளோ ஒரு கொடுமையானது. இது குறித்த ஒரு சின்ன காணொளி பார்த்துட்டு வரலாமா? தெருவோர குழந்தை என்பவர் தங்குவதற்கு வீடின்றி நகர அல்லது கிராமத்து தெருக்களில் வாழும் குழந்தைகளாகும். யூனிசெஃப் வரையறையின்படி பெற்றோர்களின் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்புமின்றி தெருவில் வாழும் அல்லது தெருவையே வாழ்வாதாரமாக கொண்ட 18 வயதிற்குட்பட்ட சிறியவர் சிறுமியர் தெருவோர குழந்தைகளாவர். வளர்ந்த நாடுகளில் தெருவோர குழந்தைகளில் சிலர் வீட்டை விட்டு வெளியேறும் கட்டாயத்திற்கு ஆளானவர்களாகும். தெருவோர குழந்தைகள் நிந்தனை, புறக்கணிப்பு, சுரண்டல் மற்றும் சில சமயங்களில் கொலைக்கும் உள்ளாகின்றனர். பெரும்பாலான குழந்தைகள் குடும்ப சிக்கல்கள் காரணமாகவே வீட்டை விட்டு வெளியேறுகின்றனர். எழுத்தறிவின்மை, போதை பழக்கம், வேலையின்மை போன்ற காரணங்கள் அதிகமாய் காணப்படும் சேரி அல்லது மலிவு விலை குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்தவர்களாக தெருவோர குழந்தைகள் பெரும்பாலும் உள்ளனர். தெருவோர குழந்தைகள் தங்கள் தேவைகளை அவர்களே நிறைவேற்றிக் கொள்ளும் நிலையில் உள்ளதால் வேலை அவர்களுக்கு மிகவும் அவசியமானது. மும்பையில் 50,000 தெருவோர குழந்தைகள் சட்டத்திற்கு புறம்பாக 11,750 வெவ்வேறு வகையான உணவகங்களில் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். மும்பையில் தெருவோர குழந்தைகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 54.5% பள்ளிகளில் சேர்க்கப்படவில்லை. தெருவோர குழந்தைகளுக்கு சத்தான உணவு, சுகாதாரம், மருத்துவ பேனல் கிடைப்பதில்லை. சிறு சிறு உணவகங்களில் மீதமாகும் உணவுகளையும் குப்பை தொட்டிகளில் கிடைக்கும் உணவுகளையுமே நம்பி வாழ்கின்றனர். தெருவோர குழந்தைகள் பலவிதமான நோய்களுக்கு ஆளாகியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவிலும் மும்பையிலும் குறைந்தபட்சம் 1 லட்சம் தெருவோர குழந்தைகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள இக்குழந்தைகளின் மொத்த எண்ணிக்கை 4 லட்சம் முதல் 8 லட்சமாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். நம்ம குழந்தைகளை எவ்வளவோ பார்த்து பார்த்து செல்லம் போல் வளர்க்குறோம். ஆனால் உலகத்தில் எத்தனையோ குழந்தைங்க சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடம் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்பொழுதும் கூட பாஸ்டரோடு சேர்ந்து நம்மளும் இப்படிப்பட்ட தெருக்களில் வாழ்கிற குழந்தைகளுக்கு உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்போமா? வாங்க ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த வேலைக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த சில்ட்ரன்ஸ் டேயிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா சிறு பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கிட்டத்தட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் 4 லட்சத்திலிருந்து 8 லட்சம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா வரை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே தெருவில் இருக்கிறாங்க. நாங்கள் பார்த்தோம்ப்பா. ஆண்டவரே இப்பொழுதும் கூட சுவாமி அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஆண்டவரே உணவு, உடை அப்பா இருக்கிறதுக்கான நல்ல ஒரு இருப்பிடம் ஆண்டவரை தங்க ஆண்டவரை கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரை வேதத்துல நாங்க பார்க்கிறோம் வசனத்தை, திக்கற்ற பிள்ளைகளுக்கு
தகப்பன் நீர் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கைவிடப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே ஆதரவு நீங்க ஆண்டவரே. ஆமென். அடைக்கலம் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. அப்பா Thank you, இந்த Lord. பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க அடைக்கலமா இருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய ஆத்துமாவை நீங்க ஆண்டவரே காத்துக்கொள்ள வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இந்த ரோட்டோரங்களில் தங்கி ஆண்டவரே கிட்டத்தட்ட அப்பா மலேரியா, டெங்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் எப்போ அப்போ அந்த தோல் வியாதி இதன் மூலமாக எத்தனையோ பிள்ளைங்க ஆண்டவரை பாதிக்கப்படுறாங்க. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது ஏசப்பா. இன்றைக்கு ஆண்டவரே என் தேவன் மனமிறங்க வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அன்று ஆண்டவரே சாமுவேல் ஆண்டவரே தேவனுடைய ஆலயத்தில் தங்கினதை நாங்கள் பார்க்கிறோமே. இன்னைக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் கைவிடப்பட்ட பிள்ளைகள்லாம் உங்க சமூகத்துல வரட்டும் ஏசப்பா. நீங்க தெரிந்து கொள்ளுங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் இந்த சிறு பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளையும் நீங்க ரட்சிக்க வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒரு பாதுகாப்பை நீங்க அளிக்க வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த கவர்மெண்ட் நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கட்டும். இந்த அரசாங்கப்பா ஆண்டவர் மத்திய அரசாங்கம் இதற்கான நல்ல நடவடிக்கைகளை எடுக்க கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நீங்க அப்படியே செய்கிற எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் கூட இரண்டாவது காரியமாக பிரைஸ் எல்லாம். இப்பொழுதும் கூட நம் இரண்டாவது ஜெப குறிப்பாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 3 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் பசியால் இருக்கின்றனர் என்று யுனிசெஃப் கூறுகிறதா. உலக குழந்தைகளின் நிலை 2019 என்ற தலைப்பில் யுனிசெஃப் அறிக்கைப்படி உலக அளவில் பசி அட்டவணையில் இந்தியா 102வது இடத்தில் உள்ளதென்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம கருத்தாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னன்னா பசியால் சாகுற குழந்தைகள், பசியால் இருக்கிறதான குழந்தைகளுக்கு தேவன் ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஏன்னா வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பசியாய் இருக்கிறவர்களுக்கு அவர் தான் ஆகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே 3 லட்சத்திற்கும் அதிகமான பேர் எங்கள் தேசத்தில் சிறு குழந்தைகள் பசியால் இருக்கிறாங்களே, அந்த பசியினால் அவங்க சாகுறாங்களே, இனிமேல் அப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடாது அப்படி நம்ம இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்கள். நம்மளாம் ஒரு நேர உணவை நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். ஆனால் இன்றைக்கி அந்த உணவு கூட கிடைக்காம எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கி இருக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். இதற்கான ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை நம்ம இப்பொழுது நம்ம பார்த்து விட்டு ஆமென் இந்த காரியத்துக்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு 10 நொடிக்கும் ஒரு குழந்தை பசியால் இறக்கிறது. ஒரு வருடத்திற்கு 3.1 மில்லியன் குழந்தைகள் இறப்பதற்கு மோசமான ஊட்டச்சத்து மற்றும் பசி காரணமாகும். இதில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு கிட்டத்தட்ட பாதியாகும். குழந்தைகள் தங்கள் உடலில் அடிப்படை ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கின்றனர். உலக அளவில் 822 மில்லியன் மக்கள் ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டுள்ளனர். COVID-19 நோயால் இந்தியாவில் 1.2 லட்சம் குழந்தைகள் பெற்றவர்களில் ஒருவர் அல்லது இருவரை இழந்திருக்கின்றனர் என்று தி லான்செட் ஆராய்ச்சி பத்திரிகை தெரிவித்துள்ளது. சாலையோரங்களில், பொது இடங்களில் 18 வயதிற்கும் குறைவான குழந்தைகளை காணும்போது அவர்களை பற்றி தகவல் குழந்தைகள் ஹெல்ப்லைன் எண்ணுக்கு சைல்ட் ஹெல்ப்லைன் 1098 தெரிவித்தல் அல்லது அந்த குழந்தைகளை மீட்டு காவல்துறை, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மற்றும் அரசு காப்பகங்களில் சேர்ப்பதற்கான உதவி வேண்டும் என்று விழிப்புணர்வு பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும். பாருங்க, இந்த வீடியோ கிளிப்பை நம்ம பார்த்தோம். எவ்வளவு வேதனையான காரியம். இப்பொழுதும் இதே பாரத்தோடு, ஒரு ஆத்தும பாரத்தோடு இன்றைக்கு இந்த சில்ட்ரன்ஸ் டேயிலிருந்து நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மெயினாக இப்பொழுது ரெண்டாவது நம்ம ஜெப குறிப்பாக பசியால் குழந்தைகள் சாகிற அவல நிலை இந்திய தேசத்தை விட்டு நம்ம முற்றிலுமாய் ஒழியணும். பசியால் சாகும் குழந்தைகளுக்கு நல்ல உணவை கர்த்தர் கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம இந்த காரியத்திற்காக நம்மோடு சேர்ந்து சிஸ்டர் நம்ம இப்போ ஜெபம் பண்ணுவாங்க. இணைந்து நம்ம ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? இசப்பா ஸ்தோத்திரம்பா, 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 ஸ்தோத்திரம்பா. அப்பா இப்பொழுதும் கூட இசப்பா அப்பா பசியுற்று அப்பா பசியில இசப்பா வாடிக்கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு குழந்தைகளுக்காய் வருகிறோம் இசப்பா. அப்பா எத்தனையோ இடங்கள்ல உணவு எவ்வளவோ வேஸ்ட் ஆகுது இசப்பா. ஆனா அதுல ஒரு பங்கு கிடைச்சா கூட எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ குட்டி பிள்ளைங்களுக்கு இசப்பா சரியான ஒரு ஆகாரம் கிடைக்குமே. அப்பா இப்பொழுதும் கூட இசப்பா சரியான உணவு இல்லாம சரியான ஊட்டச்சத்து இல்லாம அப்பா வாடி கொண்டிருக்கிற மரித்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் இசப்பா. அப்பா இரக்கமாய் அந்த பிள்ளைங்களுக்கு அப்பா நீங்க உணவளிங்க இசப்பா. அப்பா அந்த காட்டு புஷ்பங்களுக்கு அப்பா அந்த பட்சிகளுக்கு நீங்க உணவளிக்கிற தேவன் இசப்பா. அப்பா இந்த குழந்தைகளை கண்ணோக்கி பாருங்க இசப்பா. அப்பா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இசப்பா, பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று அறியாம இருக்கிறாங்க இசப்பா. அவங்களுடைய இருதயத்துல நீங்க பேசுங்க இசப்பா. இப்படிப்பட்ட குழந்தைகளை சந்தித்து அவங்களுக்கு தேவையான உணவை கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுங்க இசப்பா. அப்பா இந்த உணவு இல்லாதது நிமித்தம் அப்பா எத்தனையோ பிள்ளைங்க மரித்து கொண்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைங்க ஊட்டச்சத்து குறைவோட இருக்கிறாங்க, மால் நியூட்ரிஷன் பேபிஸ் இருக்கிறாங்க இசப்பா. அப்பா அவங்க எல்லாரையும் இப்ப உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைங்களுக்குள்ள இசப்பா உங்க வல்லமை உங்க தெம்பு அப்பா அந்த பிள்ளைங்களுக்குள்ள இறங்கட்ட இசப்பா. அந்த பிள்ளைங்க இசப்பா ஸ்ட்ராங்கா இருக்க அதுக்கு தேவையான உணவை நீங்க கொடுங்க இசப்பா. அப்பா அந்த உணவு கிடைக்கும் பொழுது இசப்பா அது அவங்களுக்கு எல்லாருக்கும் சரிசமமாய் கிடைக்க கர்த்தர் கிருபை கொடுங்க இசப்பா. அப்பா ஒவ்வொருவருக்கும் உணவில்லாதோருக்கு உணவை கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கிற தயவிற்காய் நன்றி இசப்பா. அப்பா இனி எங்க தேசத்துல பசி பட்டினியினால வாடுகிற குழந்தைகள் இருக்கவே கூடாது இயேசுவின் நாமத்துல. இப்பொழுதும் கூட இசப்பா 102வது இடத்துல அந்த உணவில்லாத அப்பா அந்த தேச பட்டியல்ல இந்தியா இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம் இசப்பா. அப்ப அப்படி கூட இருக்க கூடாது இசப்பா. எங்க தேசத்துல எல்லா சிறு குழந்தைகளுக்கும் தேவையான உணவை தேவன் தருகிற தயவிற்காய் நன்றி இசப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். இப்பொழுதும் கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரமா. இப்பொழுதும் கூட 3வது காரியமாக நம்முடைய இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அநேகமாக இருக்கிறாங்க. ஆக்சுவலி NCPI அறிக்கையின்படி இந்தியாவில் தான் மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அதிகம் இருப்பதாகவும் அந்த கிராமப்புறங்களில் அரவுண்ட் 1.08%லேருந்து 5.84% வரைக்கும் குழந்தைகள் மனநல கோளாறுகளால் மனநல பாதிப்பினால் அதிகமாய் பாதிக்கப்பட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. அதே போல நகரப்புறங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா 0.8%லிருந்து 29.4% வரைக்குமான சிறு குழந்தைகள் மனநல அழுத்தத்துல மனநல பிரச்சனையில பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதை குறித்த ஒரு சிறிய காணொளி பார்த்துட்டு வருவோம். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 5 மில்லியன் குழந்தைகள் சில வகையான தீவிர மனநல நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு வருடத்தில் 20% அமெரிக்க குழந்தைகள் மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பார்த்தீங்களா எத்தனை குழந்தைகள் மனநல பாதிக்கப்பட்டது நிமித்தம் எவ்வளவு கஷ்டங்கள் அடைந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு. இப்பொழுதும் கூட இப்படி மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக அவங்களுடைய விடுதலைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். குடும்ப சூழலின் நிமித்தம் பிறப்பிலிருந்தே மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக அவங்களுடைய சுகத்திற்காக, அதே போல் அநேக ஆக்சிடென்ட்ஸ்னால மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய விடுதலைக்காக இப்பொழுது பாஸ்டர் ஜெபிப்பாங்க. நாமளும் இணைந்து ஜெபிப்போமா? இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, எங்கள் தேசத்தில் இருக்கிறதான மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்கள் சமூகத்தில் வருகிறோம்ப்பா. ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கிட்டத்தட்ட எங்கள் இந்திய தேசத்தில் 50 மில்லியன் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே இந்த மனநிலைமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிராமங்களில் ஆண்டவரே அப்பா, பட்டணங்களில் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் நாங்கள் பார்க்குறோம் சுவாமி. இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்கள் தேசத்தில் மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா சின்ன குழந்தைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற சுவாமி. ஆண்டவரே சாபத்தினால்
ஆண்டவரே எவ்வளவோ குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சாபங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல ஒரு அப்பா மனநிலையை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் விபத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவரே மனநிலைமையை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நல்ல ஒரு சுய நிலவிற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் வர கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த நாள்ல நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்க தேசத்துல எங்க பட்டணத்துல கிராமங்கள் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்க ஒரு சுகத்தை நீங்க கொடுத்துட்டீங்க. குமாரன் விடுதலை ஆக்கும் பொழுதுதான் விடுதலை. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துல காணப்படுகிற இப்படிப்பட்ட சாபத்தின் வல்லமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை என் தேவன் கொடுத்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா தடைகளும் விலகட்டும் கர்த்தர். ஆண்டவரே நீங்க ஜெயம் கொடுத்ததற்காய், சுகத்தை கொடுத்ததற்காய், விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுதும் அடுத்த ஜெப குறிப்பாக நம்ம ஜெபிக்க போகிறது ஒரு முக்கியமான காரியம். கடந்த 10 ஆண்டுகளில் மாணவர்களின் தற்கொலைகள் ரொம்ப அதிகமாய் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் நம்மளுடைய தேசத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்களின் தற்கொலைகள் கிட்டத்தட்ட 50%, பெண்களின் தற்கொலைகள் 61% அதிகரித்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. மாணவர்களுடைய தற்கொலை, படிப்பு வரலை, குடும்பத்தில் அன்பு இல்லை, தாய் தகப்பனுடைய அன்பு இல்லை, பணம் இல்லை, சரியான ஒரு தேசத்தில் சில பாவத்தின் மூலமாக அவங்க மனநிலைமை பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக தற்கொலை, எவ்வளவோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த சில்ட்ரன்ஸ் டேயில் நம்ம இதற்காக இன்றையிலிருந்து நம்ம இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கணும். தற்கொலை நாவிகள் முழுவதுமாய் கட்டப்படணும். ஸோ இதற்கான ஒரு வீடியோ கிளிப்பை நம்ம இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதலாவது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிப்போம். இந்தியாவில் மாணவர்களின் தற்கொலைகளின் அபாயகரமான அதிகரிப்பு வெளிப்படுத்துகின்றது. ஒட்டுமொத்த தற்கொலை எண்ணிக்கை ஆண்டுதோறும் 2% அதிகரித்தாலும் மாணவர்களின் தற்கொலை வழக்குகள் 4% அதிகரித்துள்ளதாக குறிப்பிடுகிறது. 2021 மற்றும் 2022க்கு இடையில் ஆண் மாணவர்களின் தற்கொலைகள் 6% குறைந்துள்ளது. அதே சமயம் பெண் மாணவர்களின் தற்கொலை 7% அதிகரித்துள்ளது என்று ICE நிறுவனம் தொகுத்து அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. அறிக்கையின்படி மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் மத்திய பிரதேஷ் ஆகியவை அதிக மாணவர் தற்கொலை கொண்ட மாநிலங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. கூடுதலாக கடந்த 10 ஆண்டுகளில் மாணவர்களின் தற்கொலை வியக்கத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாகவும் ஆண்களின் தற்கொலைகள் 50%, பெண்களின் தற்கொலைகள் 61% அதிகரித்துள்ளதாக அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. இப்பொழுதும் கூட நம்ம இந்த வீடியோக்கள் இப்போ நம்ம பார்த்தோம், எவ்வளவு கொஞ்சம் வேதனையான காரியமாக இருக்குது. இதே பாரத்தோடு நம்ம இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி இந்த தேசத்தில் அதிகரித்து வரும் மாணவர்கள் தற்கொலைகள் தடுக்கப்பட்டு மாணவர்கள் மன அழுத்தம், தோல்வி மனப்பான்மை, பெற்றோர் ஆசிரியர் கண்டித்ததல், இதன் மூலமாகத்தான் அவங்க இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளை இந்த தற்கொலைக்குள்ளாக அவங்க போகிறாங்க. ஸோ நம்ம ஜெபிக்கும் பொழுது அது முற்றிலுமாய் அது தடைப்படும். அந்த ஆவியை நம்ம கடிந்து கொண்டு அதை அழித்து இன்றைக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது ஜெபிக்க போகிறாங்க. நம்ம இணைந்து ஒரு மனதோடு இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த வேலையிலையும் கூட இயேசுப்பா, அப்பா இப்பொழுது இயேசுப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இயேசுப்பா அநேகருடைய வீட்டில் இயேசுப்பா சிறு பிள்ளைங்க இருப்பாங்க. அதே போல இந்த உலகம் எங்கும் உள்ள சிறு பிள்ளைகளை இயேசுப்பா மாணவர்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுப்பா. அப்பா எத்தனையோ பேர் இயேசுப்பா, அப்பா அநேகம் பேர் தற்கொலைக்கு நேராக
போய் கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. அப்பா சின்ன சின்ன பிள்ளைங்க ஏசப்பா, 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க, 6ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க கூட ஏசப்பா, அப்பா ஏதோ சாதாரணமான ஒரு விஷயம் மதிப்பெண் சரியாக எடுக்கலன்னு பெற்றோர் கண்டித்ததுனால அப்பா தற்கொலைக்குள்ளாக போன குழந்தைகள் இருக்கிறாங்க ஏசப்பா. அப்பா ஸ்கூல்ல காலேஜ்ல சரியா இல்லை அப்படின்னு சொல்லி பெற்றோர்கிட்ட கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணதுனால தற்கொலைக்குள்ளாகப்பட்ட ஏசப்பா எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறாங்க ஏசப்பா. அப்பா தங்களுடைய ஜீவனை வீணாக மாய்த்து கொள்ளுகிற ஏசப்பா, அப்பா இந்த மாணவர்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. அப்பா அந்த தற்கொலைக்குள்ளாக கொண்டு போகிற அந்த அந்த பொல்லாத வல்லமைய இயேசுவின் நாமத்துல கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அப்பா எந்த சிறு குழந்தையின் ஜீவன் மேலும் இந்த பிசாசிற்கு அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்துல. அப்பா இனிமேல் ஏசப்பா மாணவர்கள் தற்கொலை பண்ணினாங்கன்ற மாதிரியான ஒரு நியூஸே வரக்கூடாது ஏசப்பா. அதுக்கு எந்த மாணவர்களும் தற்கொலையே செய்யக்கூடாது ஏசப்பா. அப்பா சின்ன சின்ன விஷயத்திற்கு பைக் வேணும், செல்போன் வேணும் மிரட்டலுக்காக ஏசப்பா ஒரு விளையாட்டு போல நினைச்சு தன்னுடைய ஜீவனை மாய்த்து கொள்ளுகிற எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க ஏசப்பா. அப்பா இது ஒரு மூர்க்கத்தின் ஆவி ஏசப்பா. அந்த மூர்க்கத்தின் ஆவிய இயேசுவின் நாமத்துல கடிந்து அப்புறப்படுத்துகிற இயேசுவின் நாமத்துல. அப்பா இந்த வேலையிலே கூட ஏசப்பா, அப்பா இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற வீடுகள்ல ஏசப்பா எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறாங்க இசப்பா. அப்பா யாராவது அப்படிப்பட்ட ஒரு மூர்க்கத்தின் ஆவியினாலேயோ இல்ல தற்கொலையின் ஆவியினாலேயோ மேற்கொள்ளப்பட்டு இருந்தா இசப்பா, அந்த இடத்துல இப்ப ஆவியானவர் இறங்குகிற தயவிற்காய் நன்றி ராஜா. அப்பா இப்பொழுதே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. சாதாரண விஷயத்திற்கு உடனே நான் செத்து போயிருவேன் சொல்லுகிற அந்த நாவு எல்லாம் சுத்திகரிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. அப்பா இனிமேல் எந்த மாணவர்களும் தற்கொலைக்கு நேரா போகவே கூடாது இயேசுவின் நாமத்துல. அப்ப அப்படியே எங்களுடைய பிள்ளைகளையும் அப்பா இந்த உலகம் எங்கும் உள்ள எல்லா மாணவர்களையும் வேலி அடைத்து அப்பா நீங்க பாதுகாக்கிற தயவிற்காய் நன்றி ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுதும் கூட நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து இருக்கிறோம் இல்லையா? அதாவது தெரு ஓரங்களில் உள்ள குழந்தைகளுக்காக, உணவு ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகளுக்காக, மனநிலை பாதிக்கப்பட்ட மனநிலம் குன்றிய குழந்தைகளுக்காக, அதே போல் இந்த தற்கொலை ஆவி மேற்கொண்டு இருக்கிற குழந்தைகளுக்காக. இந்த காரியங்கள் இன்னையோடு ஜெபிச்சோம், இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம் முடிஞ்சுது அப்படின்னு இருக்காதீங்க. ஏன்னா நம்ம வீட்டிலையும் ஒரு குழந்தை இருக்குது. அதனால் வெறும் சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு மட்டும் நான் பிள்ளைக்காக ஜெபிச்சேன் அப்படின்னு இல்லாமல் தினந்தோறும் நீங்கள் எந்திரித்து அதிகாலையிலே உங்கள் பிள்ளைங்களை ஆண்டவருடைய கரத்தில் சரண்டர் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அதோடு சேர்த்து இந்த உலகம் எங்கும் உள்ள மற்ற எல்லா குழந்தைகளுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஒன்ஸ் அகேன். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே.